அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா அளவியலிருந்து பகுதி 2 பார்க்க போகிறோம். சரியா? போன வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா அளவீடுகளோடைய முக்கியமான அந்த சூத்திரங்கள், அதாவது ஃபார்முலா ஃபுல்லாக போட்டிருந்தேன் ஒரு வகுப்பில். ஸோ அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது டீட்டெயிலாக போட்டிருந்தேன். அந்த வகுப்பு பார்க்கலாம். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துருப்போங்க. சரியா? நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய முக்கியமான கணக்குகள், அது மட்டும் இல்லாமல் போன வருடம் பிஜி எக்ஸாமில் கேட்ட கணக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கணக்கு, இது எல்லாத்தையும் இதில் கொடுத்துருக்குறேன். அப்போது அளவீடுகளிலிருந்து தவிர்க்க முடியாத ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவீடுகள், அதாவது கணக்கில் கணிதம் உளவியலிருந்து தவிர்க்க முடியாத பகுதி பார்த்திங்கன்னா இந்த அளவீடுகள் பகுதி. ஸோ இதுலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி கட்டாயம் இருக்குமா? சரி, என்ன கேள்வியாக இருக்கலாம். ஒன்று கணக்காக இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா ஒரு வகை கணக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது கொடுத்துட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அந்த கணக்கை இதில் கொடுத்துருக்குறேன், அதையும் நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க மறக்காமல். சரி, அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கணக்கு பார்ப்போமா? இது பார்த்திங்க அப்படின்னா போன வருடம் 2022 பிஜி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகும்? இதுதான் பார்த்திங்கன்னா போன வருடம் பிஜி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அப்போ முதல்ல நம்ம பரப்பளவு தெரியணும். செவ்வகத்துக்கு பரப்பளவு என்னப்பா? இதுதான் செவ்வகம் அப்படிதானா? இது வந்து செவ்வகம், இது லென்த் அப்படின்னா நீளம், இது அகலம் பெருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல் இன்ட்டு பி, இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன கிடைக்கும்? செவ்வகத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். இப்போ நீங்களாக ஒரு செவ்வகம் முடிஞ்சு அதை அசியூம் பண்ணுங்கள். சரி, இந்த இடத்துல கொடுக்குறேன். இது செவ்வகம். சரியா? இதனுடைய இப்போ நீளத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 2, அது மாதிரி அகலத்துடைய அளவு பார்த்தீங்கன்னா 1 தான் எடுத்துக்கிறேன். நானாக அசியூம் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நம்மளுக்கு பரப்பளவு தேவைன்னா இது 2 பெருக்கணும் அப்படின்னா 1 × 2 2. சரியா? இது வந்து முதல் பரப்பளவு. அடுத்துன்னு சொல்லியிருக்காங்க கணக்கில், ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது, 2 மடங்கு அப்படின்னா எல்லாத்துக்கூட 2 பெருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? 2 மடங்குனா ஒரு எண்ணு இருக்குன்னா அது 2 மடங்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணு கூட 2 பெருக்கணும். 3 மடங்குனா 3 பெருக்கணும், இந்த மாதிரி பெருக்கணும். அப்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 2 இருக்குது அப்படி தானே? ஸோ இப்போ நீளம் 2 இருக்குது, நீளம் ஆல்ரெடி 2. அப்போ அது 2 மடங்குனா நீளம் எவ்வளோ ஆயிரும்? 2 × 2 4000. அகலம் ஆல்ரெடி 1 இருக்குது, அது கூட 2 பெருக்குனா 2000. ஓகேவா? ஸோ இப்போ அந்த நீளம் பார்த்தீங்கன்னா 4000, அகலம் பார்த்தீங்கன்னா 2000. இப்போ இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிங்க. 4 8. எத்தனை மடங்கு கூடி இருக்குது? இந்த 2 கூட எந்த நம்பரை பெருக்குன்னா 8 வரும் நம்மளுக்கு? 4 பெருக்கின மட்டும் 8 வரும் அப்படி தானே? ஸோ அப்போ எத்தனை மடங்கு ஆகிருக்குது? 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படி தானே? ஸோ அப்போ 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இது சரியான ஆன்சர். 4 மடங்கு வந்து அதிகரிக்கும். ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் சி 4. இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போல்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு செவ்வகத்தினுடைய அந்த பக்கங்கள் 2 மடங்கு ஆனால் என்னது 4 மடங்கு அதிகரிக்குது. அப்போ 3 மடங்கு ஆனால் எத்தனை மடங்கு அதிகரிக்குமா? 8 மடங்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு இது செவ்வகமாக இருந்தாலும் சரி தான், சதுரமாக இருந்தாலும் சரி, சேம் மெத்தட் தான். சரியா? வேறு மெத்தட்லாம் ஒன்றும் வராது. அடுத்து 12 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள முக்கோணம் பின்வருமாறு அமையலாம். இது பார்த்தீங்கன்னா போன வருடம் 2022 நடைபெற்ற காவல் உதவி ஆய்வாளர் இருக்கு இல்லையா, எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின்பா. 12 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள முக்கோணம் பின்வருமாறு அமையலாம். ஒன்று பாருங்கள், ஒரு சமபக்க முக்கோணமாக அமையலாம். அடுத்து ஒரு இரு சமபக்க முக்கோணமாக அமையலாம். இதுக்கு முதல்ல அந்த முக்கோணத்துடைய சுற்றளவு தெரியணும். சுற்றளவு தெரியலனா கூட இந்த 12 3 சமபங்காக பிரிக்க தெரியணும். முதல்ல அந்த முதல் கூட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன்று பாருங்கள், என்னது ஒரு சமபக்க முக்கோணமாக அமையலாம். 12 3 பிரிச்சிடலாமா? சம அளவில் எப்படி பிரிக்கலாம்? 4 4 4 முன்னாங்க 12 வந்துருமா? ஸோ அப்போ ஒரு சமபக்க முக்கோணமாக அமையலாம். வாய்ப்பு தானே? இப்போ முக்கோணம் அப்படின்னா 3 பக்கம் கொடுத்துருப்பா. இது சமபக்க முக்கோணம். இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சமபக்க முக்கோணமாக அந்த 12 சென்டிமீட்டர் சுற்றளவு பொழுது அமையலாம். அப்போது அந்த சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா 3 வந்து கூட்டணும் அப்படி தானே? ஸோ இது இந்த 3 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 எவ்வளோ கிடைக்கும்? 12 கிடைக்குமா? ஸோ அப்போ அந்த முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து A + B + C. இதான் இது முக்கோணத்தின் சுற்றளவு. கூட்டினா எவ்வளோ வருது? நம்மளுக்கு 12 கிடச்சிருது. இந்த 12 வந்துருச்சா? ஸோ ஓகே. அப்போ முதல் கூட்டு சரியாக தான் இருக்கப்போம். ஓகேவா? அந்த 12 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள அந்த முக்கோணம் பார்த்தீங்கன்னா ஒரு சமபக்க முக்கோணமாக அமையலாம். கூற்று 1 சரியானது. அடுத்து ஒரு இரு சமபக்க முக்கோணமாக அமையலாம். எப்படி அமையலாம்? இரு சமபக்க முக்கோணமாக 12 எப்படி பிரிக்கலாம்? 4 4 8 ஆச்சா? ஸோ அடுத்து 4 பிடிச்சா 12000. அப்போ எப்படி பிரிக்கலாம்? வேறு எப்படி பிரிக்கலாம்? 3 3 வேறு எப்படி பிரிக்கலாம்? 3 3 6 ஆயிடுச்சு. மீதி எத்தனை இருக்குது? 6 ஒரு 6. சரியா? எத்தனை 12 ஆயிடுச்சாப்பா? இப்போது ஒரு முக்கோணம் எடுத்துக்கோங்க. ஓகே, 3 3 6 நான் பிடிச்சிருக்கிறேன். அப்போ முக்கோணம் எப்படி போடலாம்? இப்படி போடலாமா? இப்படி போடுங்க. இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். சரியா? அப்போது இரு சமபக்க முக்கோணமாகவும் அமையலாம். இது இந்த 12 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்டு. இப்போ சுற்றளவு கண்டுபிடிங்க. இது ஒரு 6, இது 3 ஒரு 3 9 9 3 என்னது? 12. சரியா? அப்போ சுற்றளவு 12 வருது. அப்போ 2வது கூற்று சரியான ஒன்று தான். சரியா? அப்போ ஒரு இரு சமபக்க முக்கோணமாகவும் இந்த 12 சென்டிமீட்டர் சுற்றளவு முக்கோணம் அமையலாம். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரியான ஒன்று. சரியா? ஆப்ஷன் சி 1 2 சரி. இது பார்த்திங்கன்னா போன வருடம் எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அடுத்த கேள்வி,
ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காகும்? இது ஒரு நானே எடுத்த கொஸ்டின். சரியா, முதல்ல சதுரத்தின் பக்கம் கொடுத்துருக்காங்க. சதுரம்னா அப்படி இருக்கும், 4 பக்கம் சமமாக இருக்கணும் தானப்பா, இந்த மாதிரி இருக்கும். சரியா, ஒரு சதுரத்தின் பக்கம் எவ்வளோமா 10 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது அதன் சுற்றளவு எத்தனை மடங்காகும்? முதல்ல இந்த 10 சென்டிமீட்டர் வச்சு நம்ம வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சரியா, சுற்றளவு தானப்பா, சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இப்போ இது பார்த்தோன்னா சுற்றளவு ஃபார்முலா என்னது? 4a. அப்படி தான் சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா 4a. 4 × 10 எவ்வளோ ஆச்சு? 40,000. சுற்றளவு வந்து 40 முதல் இந்த சதுரத்துக்கு. அடுத்தவங்க கொடுத்துருக்குவாங்க பக்கம், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது, 3 மடங்குனா 10 கூட எத்தனை பெருக்கணும் நீங்கள்? 30 பெருக்கணும். சரியா, அப்போ 10 கூட 3 பெருக்கணும். அப்போ எவ்வளோ வந்துடும் நம்மளுக்கு? ஒரு சதுரத்துடைய பக்கம் எவ்வளோ வந்துடும் நம்மளுக்கு? 30 அப்படின்னு கிடைக்கும். சரி, அந்த சதுரத்துடைய பக்கம் எவ்வளோ? ஒரு பக்கம் 30. இப்போ இதுக்கு நீங்கள் பரப்பளவு கண்டுபிடிங்க. யாருக்குன்னு 40 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க. அடுத்து 30 சென்டிமீட்டர் 4 × 30 வரும். சரியா, அப்போ எவ்வளோ ஆச்சு? 4 × 12 120. எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 4 × 3 அவ்வளோ வரும். 4 × 12 120 வரும். அப்போ எத்தனை மடங்கு? கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த செவ்வகத்தினுடைய அந்த பரப்பளவு அதிகரிக்கப்போ எனது சுற்றளவு அதிகரிக்கிறது. அப்படிதானா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி 3 மடங்கு. அடுத்த கேள்வி, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவு என்ன? இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சமபக்க முக்கோணம். சரியா, 3 பக்கமும் சமமாக இருக்கக்கூடியது அந்த சமபக்க முக்கோணம். அப்போ அந்த பக்கத்தினுடைய சுற்றளவு தான் என்ன கொடுத்துருக்காங்க? 129 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பக்கமும் சமமாக இருக்கும். அப்படிதானா? இதுக்கு நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போனால் ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ ஒரு பக்கத்துக்கு 42 எடுத்துக்கோங்கப்பா. இது 42, இது 42, இது 42. சரியா, சுற்றளவு என்ன அர்த்தம்? 3 கூட்டணும். அப்படி தான் இது 3 கூட்டணும். இது 3 கூட்டி பாருங்கள், நம்மளுக்கு எத்தனை வரணும்? 129 வரணும். கூட்டு பாருங்கள், 2 2 4 6. சரியா, அடுத்து 3 அங்கே 12, 126 தான் வருது. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 129 இருக்குது. ஸோ அப்போ முதல் ஆப்ஷன் கிடையாது. அப்போ 2 ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 43 இருக்குதா? 43 எடுத்து பாருங்கள், எல்லா பக்கமும் சேமாக இருக்கும். 43 43 43. சரியா, 3 கூட்டி பாருங்கள், 3 9 9, 4 12, 129 வந்துடுது. ஸோ அப்போது 43 தான் என்னது? அந்த சமபக்க முக்கோணத்தினுடைய ஒரு பக்க அளவு எவ்வளவு? 43 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி 43. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இந்த நம்பர் எடுத்து கூட்டி பார்த்துருங்க. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா வந்து 129 வரணும். எந்த அந்த ஆன்சரில் 129 வருதோ அதுதான் என்னது? சரியான ஆன்சர். சரியா, ஸோ அப்போது 43 என்பது என்னது? சரியான ஆன்சர். ஒரு பக்க அளவு எவ்வளோப்பா? 43. அடுத்து 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. இது ஈஸி தான். அப்படி தான் முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க. அதில் கூட ஒரு பக்கம் எவ்வளவு? 3, இன்னொரு பக்கம் என்னது? 4, இன்னொரு பக்கம் 5. இந்த பக்கத்தில் நீங்கள் எதுவும் போட்டுக்கலாம். சரியா, இதை தான் பொண்ணு அதை தான் பொண்ணு அவசியம் இல்லை. என்றைக்குமே இப்படி இந்த மாதிரி கொடுத்தா முக்கோணம் வந்து வேறு சைஸில் வரும். சரியா, இது 3, அப்போது 5 சென்டிமீட்டர் உயரமாக இருக்குது, 5ன்னு எடுத்துக்கோங்க. சாரி, இது 3 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். சரி, இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி தான் முக்கோணம் இருக்கும். 5 3 4 இந்த மாதிரி இருக்கும். சரியா, எனக்கு முக்கோணம் எப்படினா எடுத்துக்கோங்க. சுற்றளவு என்ன? இது 3 கூட்டணும். அப்படி தானப்பா, அதுதான் சுற்றளவு. அப்போது 4 3 7, 7 5 12. ஸோ 12 என்பது என்னது? அதனுடைய சுற்றளவு. ஆப்ஷன் ஏ 12 தான் என்னது? அந்த முக்கோணத்தினுடைய சுற்றளவு. அடுத்து, ஒரு சதுர வடிவ தபால் வில்லையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க. ஒரு சதுர வடிவ இந்த இது வந்து ஒரு தபால் வில்லை. தபால் வில்லைன்னு நினைப்பா, அஞ்சல் ஸ்டாம்பு இருக்குல்ல, ஸ்டாம்பு, அதனோட சுற்றளவு எவ்வளோவா? 8. சரியா, இந்த எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருதான்? 8 வருது. அப்படின்னாப்பா நம்ம வந்து இப்போ ஃபார்முலா எடுக்கணும். ஃபார்முலா தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 4 பிரிச்சிருங்க. அவ்வளோதான். 4 பிரிச்சா எவ்வளோ வரும்? 2 2 2 வரும். அப்போ ஒரு பக்க அளவு எவ்வளவு? 2. இதை நீங்கள் ஈஸியாக போடலாம். இல்லை எனக்கு அப்படி தெரியல அப்படின்னா முதல்ல சதுரத்துக்கு ஃபார்முலா தெரியணும். அந்த சுற்றளவுக்கு ஃபார்முலா சதுரத்துக்கு 4a. அப்படின்னா 4a ஈக்குவல் டு எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். அதாவது சுற்றளவு ஈக்குவல் டு என்னது? 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். சுற்றளவோட ஃபார்முலா தான் என்னது? இந்த 49, சாரி 4a. சரியா, இப்போ நம்மளுக்கு ஏ தானே தேவை. அப்போது இந்த ஏ உங்கே வச்சுக்கிட்டு இந்த 8 இப்போ இந்த 4 இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கிட்டு கொண்டு போகணும். ஈக்குவல் டு அங்கிட்டு. என்றைக்குமே ஒரு மற்ற ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போச்சு அப்படின்னா அங்கே பெருக்கல் இருந்தால் வகுத்தலில் போகும், வகுத்தலில் இருந்தால் பெருக்கலில் போகும். அதே மாதிரில கூட்டலில் இருந்தால் கழித்தலில் போகும், கழித்தலில் இருந்தால் கூட்டல் போகும். இது பேசிக் ஒரு ஐடியா எல்லாருமே தெரிஞ்சுக்கும் மேக்ஸிமம். ஓகே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஏ கூட 4ங்கிறது பார்த்திங்கன்னா பெருக்கல் இருக்குது, அங்கே போகும்போது வகுத்தலில் போகும். சரியா, ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 8/4. அப்போ ஒரு நாள் 4, 2 நாள் 8. சரியா, அப்போ ஒரு பக்கத்தினுடைய அளவு எவ்வளவு? 2 சென்டிமீட்டர். சரியா, 2 சென்டிமீட்டர் நீங்கள் எதுவும் கணக்கு பண்ணி பாருங்கள். சரியா, ஒரு சதுர பிள்ளை தானே, இது 2 இது 2 இது 2 அப்படி தானே. ஸோ ஒரு பக்கத்தினுடைய அளவு 2 இருந்துச்சுன்னா அதோட சுற்றளவு என்னது? ஃபார்முலா என்னது? 4 × a தானே. ஸோ அப்போ 4 × 2 எவ்வளோ ஆச்சு நம்மளுக்கு? 8. அவங்க கொடுத்து 8 வந்துருச்சா? 8 சென்டிமீட்டர் சுற்றளவு கொடுத்துருக்காங்க, சுற்றளவு வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த சதுரத்துடைய பக்க அளவு பார்த்திங்க அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர்? 2 சென்டிமீட்டர். சரியா, இந்த மாதிரி கணக்கு தான் கேட்பாங்க. ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க, ரொம்ப டஃப்பான கணக்கெலாம் கேட்க மாட்டாங்க. டிஎன்பிசி கேட்குற மாதிரி ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க. டஃப்பாக கேட்டாலும் இதே மெத்தட் தான், எல்லாத்துக்கும் இதே மெத்தட். ஃபார்முலா தெரிஞ்சால் அடிச்சு ஜம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து,
12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டுமனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் ஆகும் செலவை காண்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி கணக்கெலாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பள்ளி பாடப்புத்தகத்தில் தான் இருக்குப்பா. நீங்கள் சரியா மேக்ஸ் புக்கை எடுத்து பாருங்கள். 6லேருந்து 10th வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கணக்கு எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. அளவீடுகள்லேருந்து எக்கச்சக்க கணக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா அதிக கணக்கு இருக்குது. பயிற்சி கணக்கு, எடுத்துக்காட்டு கணக்கெல்லாம் சேர்த்து 7ஆம் வகுப்பில் தான் இருக்கிறதே ரொம்ப அதிகமான கணக்கு வந்து 7ஆம் வகுப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் 7ஆம் வகுப்பு புக் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த கணக்கு பார்த்துடலாமா? மொத்தம் 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டுமனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு 15% ரூபாய் 15 வீதம் ஆகும் செலவை காண்க. இப்போ இது வந்து சதுர வடிவ நிலம் அப்படி தான் வீட்டுமனை சதுர வடிவமாக இருக்குது. சரியா? என்றைக்குமே சதுரமாக இருக்கும்போது வேலி அமைக்கிங்கன்னா நீங்கள் வந்து உள்ள அமைக்க மாட்டீங்க. அப்படி தான் அங்கெல்லாம் வேலி அமைக்க மாட்டீங்க. இங்கே தான் அமைப்பீங்க. அந்த வீட்டு மனையை சுற்றி அப்படி தான் இப்படி தான் நீங்கள் வந்து வேலி அமைக்க போகிறீங்க. ஸோ இப்போ அதுவும் எனது சதுர வடிவத்தில் இருக்க போது அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? இப்படிலாம் என்ன கண்டுபிடிக்கணும்? சதுரத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிச்சா எனது போதுமானதாக இருக்கும். ஸோ சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது? 4 A. இதுதான் என்னது சதுரத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா. அந்த ஒரு சதுரத்தினுடைய ஒரு பக்க அளவு எவ்வளவு? 12 மீட்டர். சரியா? ஸோ அப்போ அந்த சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாமா? 4 × 12 எவ்வளோ ஆச்சு? 4 12 48 தானே? 3 மடம் 30 4 48. ஸோ 48 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய சுற்றளவு 48ங்க என்னது அந்த வீட்டினுடைய சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மீட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ரூபா செலவாகுதான்? 15 ரூபா செலவாகுது. அப்போ 48 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்? 2 பெருக்குன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ அப்போ 48 மீட்டர் கூட அந்த 15 ரூபாய் பெருக்குன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். பெருக்கு இல்லாமல் பெருக்குன்னு எவ்வளோ வரும்? 8 40க்கு 0 மீதி 4 5 20 24 240. அடுத்து என்னது? 1 8 8 அடுத்து 1 4 4 ரெண்டு கூட்டிடலாமா? 0 8 4 12க்கு 2 மீதி 1 2 4 6 6 1 7 720 ரூபா. சரியாப்பா? அப்போது அந்த 15 மீட்டருக்கு வேலி அமைக்க பார்த்தீங்கன்னா எத்தனை ரூபா செலவாகுது? 720 ரூபா செலவாகுது. ஆப்ஷன் சி 720. இந்த கணக்கு இந்த பிஜி எக்ஸாமில் கேட்க கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? நல்லா பார்த்துட்டு போயிருங்க. உங்களுக்கு கணக்கு செய்ய தெரியலாம் கூட ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எக்ஸாம் மட்டும் தான் அதை மனப்பாடம் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஸ்கூல் டைமில் பண்ண மாதிரி அந்த ஆன்சரை மட்டும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மார்க் வச்சு மைண்டில் ஏற்றிட்டு இந்த ஷார்ட்கட் மார்க் வச்சுட்டு போயிருங்க. சரியாப்பா? 720 ரூபா ஆகும். அடுத்து 8வது கணக்கு. அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. ஸோ முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னது? ½ BH அப்படி தானே? ஸோ பி பார்த்து பெருத் அப்படின்னா அடிப்பக்கம் சொல்கிறாங்க. ஹைட்னா என்னது? உயரம். அந்த அறை எதுக்காக போடுறா அப்படிங்கிறது அந்த முக்கோணத்துடைய அந்த குத்துக்கோடுகள் பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு இது போடுவாங்க. சரியா? அது பின்னாடி பார்க்கலாம். அப்போது இது ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா தெரிஞ்சாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? முதல்ல அறையை போடணும், அடுத்து கொடுத்து 2 நம்பரை போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 12 அவ்வளோதான். முக்கோணத்தின் பரப்பளவுன்னு கேட்டால் ½ BH. நீங்கள் ½ BHன்னு ஞாபகம் கூட முதல்ல ஒரு அறையை போடணும், அடுத்து 2 கொடுக்கக்கூடிய 2 நம்பர் பெருக்கல்ல போடணும். அதை அடி கொடுத்து பண்ணால் நம்மளுக்கு முக்கோணத்தினுடைய பரப்பளவு கிடைக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மறக்காது. ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சா கட்டாயம் மறந்துடும். ஃபார்முலா மாதிரி நினைக்கக்கூடாது. முக்கோணம் பரப்பளவுன்னு கேட்டால் முதல்ல ஒரு அறையை போடுங்கப்பா, அடுத்து கொடுக்க 2 நம்பரையும் பெருக்கல்ல போட்டு அடி கொடுக்கணும். இதான் இது முக்கோணத்தின் பரப்பளவுன்னு தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு. இப்போ அடி கொடுக்கலாமா? 1 2 2 9 2 18. இப்போ பெருக்கல் முடிஞ்சு போச்சு. 9 12 எவ்வளவு? 5 12 60 4 12 36 சரி 48 அப்படின்னா 60 48 2 கூட்டி எவ்வளோ வந்துடும்? 6 4 8 108. சரியா? 108 தான் எனது சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி 108 என்பது எனது அந்த சதுரத்தின் இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு. அடுத்து மூலை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு காண்க. ஸோ சாய் சதுரமும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கணக்கு தான். இதுக்கு முன்னே சாய் சதுரம் கேட்கலாம் கேட்கல. ஆனால் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த வட்ட நாற்கரம் சொல்லுவாங்க. நாற்கரத்தினுடைய அந்த கோணங்களின் கூடுதல் கேட்டிருந்தாங்கப்பா. சரியா? எதிரெதிர் கோணங்கள் கூடுதல் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து ஒரு சிம்பிளான கணக்கு தான். இதுக்கு ஃபார்முலா தெரியும். முதல்ல மூலை விட்டங்களுடைய அந்த சாய் சதுரத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? சாய் சதுரம் எப்படி இருக்கும்? அப்படி தானே இருக்கும். இதான் நினைக்கிறேன். சாய் சதுரம் மட்டும் தான். இது ஒரு மூலை விட்டம், இது ஒரு மூலை விட்டம் மட்டும் தான். ஸோ முதல் மூலை விட்டம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். ஒரு மூலை விட்டம் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி தான். ஸோ அப்போ மூலை விட்டம் அந்த சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா ½ × D1 × D2. சரியா? இது D1ங்கிறது மூலை விட்டம் 1, D2ங்கிறது பார்த்தீங்கன்னா மூலை விட்டம் 2. அதனாப்பா நான் ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன். மேலே இருக்குது, ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கிறேன் ஃபார்முலாவை. ½ × D1 D2 தான். சரியா? நான் ஒன்று வெயிட் பண்ணுங்கள், பார்த்துட்றேன். ½ × D1 × D2 சாய் சதுரத்துக்குரிய ஃபார்முலா. சரியா? அப்போது நம்ம வந்து ½ × ஒரு மூலை விட்டம் எவ்வளவு? 8, இன்னொரு மூலை விட்டம் 6. சரி, இதுவும் அதே மாதிரி தான். இந்த நீங்கள் மேலே பார்த்தீங்களா என்னது
முக்கோணத்தினுடைய பரப்பளவு சேம் மெத்தட் தான். அதை நீங்கள் வச்சாலே போதும், ஈஸியாக போட்டலாம். சரி, அடி கொடுக்கலாமா? 1 2 4 2 8 4 6 24 24 மூணு என்னது அந்த சாய சதுரத்தினுடைய பரப்பளவு. ஆப்ஷன் பி 24 சரியான ஆன்சர். அடுத்து ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்ட தகட்டின் சுற்றளவு காண்க. வட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின். வட்டத்தில் 2 இருக்குது, பரப்பளவு இருக்குது, என்னது பரப்பளவு அண்ட் தென் சுற்றளவு 2மே இருக்குது. சரியா? வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் அப்படி தானப்பா. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா போய் பார்த்தாச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. சரியா? அந்த வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது 2/r அப்படி தானே செக் பண்ணிக்கிறேன் ஒரு திருப்பு. வட்டத்தின் பரப்பளவு 2/rனு, வட்டத்தின் சுற்றளவு என்னது 2/r தான் இருக்குது பாருங்கள். சரியா? ஸோ இப்போ வட்டத்தின் பரப்பளவு என்னது πr ஸ்கொயர், வட்டத்தின் சுற்றளவு என்னது 2/r. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் போட்டுடலாமா? 2/r 14 சென்டிமீட்டர் ஆரமுடைய அந்த வட்டத்தினுடைய சுற்றளவுக்காக போகிறோம். முதல்ல 2 அப்படி தான் 2 இண்டு பைக்கு மதிப்பு தெரியணும். பை ஈக்குவல் டு என்னது 22/7. இதை மறந்துடக்கூடாது, முக்கியமாக மறந்துடக்கூடாது. சரியா? 22/7 போட்டுக்கோங்க. 22/7 இண்டு ஆர் அப்படி தானே. ஆர் அப்படிங்கிற ரேடியேஷன் சொல்லுவாங்க. அப்போ என்னது ஆரம்னா என்னது இருக்குது 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது 14. இப்போ அடி கொடுக்கலாமா? 1 7 7 7 14. அப்போ இங்கே யாருமே இருந்தது 22 இன்ட்டு 2 44, 44 இன்ட்டு 2 88. சரியா? இந்த இருக்கலாம். அப்போ இதான் போட்டிருக்கேன். 22 பெருக்கியிருக்கேன் 44. மிச்சம் இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 நான் பெருக்கியிருக்கேன். 44 கூட 2 பெருக்கா என்னது 88. ஸோ அப்போது ஆப்ஷன் டி 88 என்பது என்னது சரியான ஆன்சர். 88 தான் என்னது சரியான ஆன்சர். அடுத்து ஒரு மாட்டு வண்டியின் சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கிடைக்கும் தொலைவை காண்க. இது ஒரு குரூப் 4 கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் குரூப் 4 கொஸ்டின். சரியா? குரூப் 4 கொஸ்டின் தான் கேட்டதான் எடுத்ததான். எந்த வருஷம் கொஸ்டின் தெரியல, 2019 நினைக்கிறேன் மேக்ஸிமம். சரியா? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிசி எக்ஸாம் கேட்க வாய்ப்புகள் அதிகம், அதனால் எனக்கு கணக்கு கொடுத்துருக்குறேன். முதல்ல மாட்டு வண்டியோட சக்கரத்தினுடைய ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 77 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? அது 35 முறை சுற்றும் போது கிடைக்கும் தொலைவு என்ன? முதல்ல மாட்டு வண்டியோட பைதா இருக்கு இல்லையா, அந்த டயர் இருக்கு இல்லையா, அது சுற்றும் போது அதனுடைய மொத்த பரப்பு படாத டயர் எப்படி இருக்குன்னா இந்த சுற்றுள்ள பகுதி மட்டும்தான் கீழே தரையில் படும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடித்து என்னது அது ஒரு சுற்றுக்கு எத்தனை முறை சுற்றும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வட்டத்தினுடைய அந்த சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது ஆல்ரெடி பார்த்தோம், மேலே பார்த்தோம் 2/r. சரியா? ஸோ அப்போ நம்ம போட்டுடலாமா? 2 இண்டு பையனுடைய மதிப்பு 22/7, ஆரம் எவ்வளவு 77 சென்டிமீட்டர். 1 7 7 11 7 77. இப்போது பெருக்கிறீங்க 22 இன்ட்டு 44 அப்படி தானே. 44 இன்ட்டு 11 எவ்வளோ ஆச்சு? 444. 44 இன்ட்டு 11 4 4 4 4. சரியா? 444 வரும். ஸோ அப்போ ஒரு சுற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா 444 மீட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுற்றும். ஆனால் எத்தனை சுற்றுக்கு கேட்டிருக்காங்க? 35 முறை சுற்றுனா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும்னு கேட்குறாங்க. அப்போது அந்த 444 இன்ட்டு 35 போட்டுடலாம். போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? 5 20க்கு 0 மீதி 2, 5 20க்கு 2, 22க்கு 2 மறுபடியும் 2. சரியா? அப்போ 5 20 22 அப்படி போட்டுருங்க. அடுத்து 5 இருக்கு, 3 இருக்கு. அப்படி தான் 3 12க்கு 2 மீதி 1, 3 12 12 1 13க்கு 1 மீதி 1. அதே மாதிரி 3 12 12 1 13. ஸோ இப்போ டோட்டலாக கூட்டிங்க எவ்வளோ வரும் பாருங்கள். 0 4 3 2 5 3 2 5 1 6 15,540 வருது. ஆன்சரில் இருக்கா? ஆன்சரில் இல்லையா? ஒன்று வெயிட் பண்ணுங்கள். பெருக்கில் இந்த போட்டனா ஸோ 77 வருது. ஒன்று வெயிட் பண்ணுங்கள். நான் சுற்றளவு எதப்பான எப்படி 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 77 1 7 11 77 11 2 44 இன்ட்டு 11 4 4 4 ஒரு நாள் 4 ஒரு நாள் 4. சாரி தப்பாக போட்டோம். நான் கூட்டத்தில் தப்பு போட்டிருக்கிறேன். 4 4 4 8 4 484 வரும். சரியாப்பா? 484. இப்போ 484 இன்ட்டு 35 முறை சுற்றுக்கிறது. இப்போ இருக்குங்க 5 20க்கு 0 மீதி 2, 8 40 42 2 மீதி 4 இருக்கும். 5 20 24. அடுத்து 3 3 12க்கு 2 மீதி 1 3 24 1 25க்கு 5 மீதி 2 3 12 2 14. ஸோ கூட்டிடலாமா? 0 4 5 4 9 4 2 6 1 16,940 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ டோட்டலாக 16,940 மீட்டர் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாட்டு வண்டியினோட சக்கரம் 35 முறை சுற்றும் போது எனது நகன்றிருக்கும் சொல்லியிருக்கணும். அப்போ எவ்வளோ? ஆப்ஷன் ஏ 16,940.
அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னே பார்த்த போகிறமே பார்த்திங்க அப்படின்னா என்னது சம்ஸ், அதாவது கணக்குகள். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கூற்றுகளும் கேட்பாங்க. இதுதான் வகை கணக்குன்னு சொல்லுவாங்க. வட்டத்தின் சுற்றளவு எப்போதும் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. வட்டத்தின் சுற்றளவு எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த விட்டு இருக்கு இல்லையா, வட்டத்தினுடைய விட்டத்தை போல் 3 மடங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ விட்டத்தை போல் 3 மடங்கு இருக்குமா. ஒரு வட்டத்தினுடைய அந்த சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வட்டத்தினுடைய விட்டம் பார்த்திங்க அப்படின்னா 3 எடுத்துக்கோங்க. சரியா? அந்த சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 3 மடங்கு எவ்வளோ இருக்கும்? 3 9. அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 வந்து இருக்கும். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. வட்டத்தின் சுற்றளவு எப்போதும் அந்த வட்டத்தினுடைய விட்டம் இருக்கு இல்லையா, விட்டத்தை போல் 3 மடங்காக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது கேட்கலாம். அடுத்து ஒரு வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையான விகிதம் பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பையன் போடுறோம்ல, வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு முன்னாடி பை போடுறோம் இல்லையா, அதே மாதிரி வட்டத்தின் சுற்றளவுக்கு பார்த்தீங்கன்னா 2/r போடுறோம். அந்த பை போடுறோம் இல்லையா, அந்த பை போடுறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஒரு வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையான விகிதம் தான் என்னது பை, அதாவது 22/7ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு விட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு பார்த்திங்க அப்படின்னா நான். இப்போ வந்து வட்டம் இருக்குது சரியா, வட்டத்தினுடைய முழு என்னது இது வந்து விட்டம் சொல்லுவாங்க, டயாமீட்டர் அப்படி தான். ஸோ டி, இந்த விட்டத்தினுடைய ஏதேனும் 2 புள்ளிகள் இணைக்கும் கோடு, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 புள்ளி இணைக்கக்கூடிய கோடு தான் என்னது நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு விட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் 2 புள்ளிகள் இணைக்கும் கோடு பார்த்திங்க அப்படின்னா நான். அடுத்து ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் என்ன பார்த்தீங்கன்னா விட்டம். சரி, அப்போ ஒரு வட்டம் இருக்குது, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய நான் இப்படி எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க. இதுதான் சரி, மிகப்பெரிய நான் அப்படி தானப்பா. ஸோ ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் என்னது அரை வட்டமாக ஆயிரும். இதுதான் என்னது அந்த வட்டத்தினுடைய மிகப்பெரிய நான் என்னது அது விட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வட்டப்பரிதியின் ஒரு பகுதியே என்னது வட்டவில். வட்டப்பரிதியின் ஒரு பகுதி என்னது வட்டவில் இப்படி சொல்லுவாங்க இல்லையா, வட்டவில். இதான் என்னது வட்டவில்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வட்டப்பகுதியின் ஒரு பகுதியே என்னது வட்டவில் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இதோட அந்த அளவியல் டாபிக் அப்படிங்கிறது முடிஞ்சு போய் சரியா. கிட்டத்தட்ட ஒரு 16 கேள்விகள் கொடுத்துருக்கிறேன். இது போக அந்த அடுத்து வரக்கூடிய அந்த எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா நான் இதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின் வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்னது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கணக்குன்னு கொடுக்குறேன். இந்த கணக்கு நீங்கள் பார்த்துட்டு போங்க. அது போக வரக்கூடிய அந்த எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நான் அந்த கணக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கணக்கு கொடுப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு போங்க, போதும் சரியா. அளவீடுகளை பொறுத்த வரைக்கும் இதான் முக்கியமான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட இதுதான் சரியா. மறக்காமல் பாட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.